ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிற? தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் என்கிட்ட கேட்காத. எனக்கு இது உனக்கு தரத்துக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு சில பேருக்கு சில விஷயத்த கொடுக்கணும்னு தோணும், ஆனால் சில விஷயத்த இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு தோணும். அந்த ஒரு விதத்தில் தான், புரிஞ்சுதா? எனக்கு நீ என்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு உன்னுடைய வாழ்நாள் முழுவதில் கேட்டுடாத. என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் நான் இப்போ ஓடி வந்து இந்த விஷயத்தை நீ கேட்குறதுனால உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீ நினைக்கக்கூடாது, உன்னை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே நீ ஒரு விஷயத்த சொல்லுவ, சாய் கேட்ட உடனே எதுவும் தரதில்லைன்னு. சாய் ஏன் கேட்ட உடனே எதுவும் தரதில்லை அப்படின்னா, உனக்கு சில விஷயத்த புரிய வைக்காமல் நான் இருக்கேன். அந்த விஷயத்த புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு பாடமாக சில விஷயத்த கொடுத்து அதுக்கு பிறகு நான் புரிய வைக்கிறேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனசால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு தெய்வம் ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆக்குதுன்னா அதனால ஏதோ ஒரு நல்லது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனாலும் எல்லா விஷயத்திலேயும் உன்னை காப்பாற்றாமல் இருந்ததில்லை. உன்னை எல்லா விஷயத்திலேயும் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் சில விஷயம் உனக்கு கேட்ட உடனேயே கிடைக்கும். சில விஷயம் நீ கேட்டு ரொம்ப நாள் கழித்து கிடைக்கும். சில விஷயம் கேட்டாலும் கிடைக்காது. அந்த மாதிரி மூணாவது வகை தான் நான் சொல்கிறது. நீ என்ன தான் கேட்டாலும் நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். ஒரு நபர் உன்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, உன்னை ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லா நேரமும் நீ வாழ்க்கையில் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் நீ என்கிட்ட வந்து கேட்குற அந்த நபர் நல்லா இருக்கணும்னு. என்றைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். மற்றவனுக்காக வந்து இந்த விஷயத்த செஞ்சுத்தா சாயி, அந்த விஷயத்த செஞ்சுத்தா சாயி, அவன் வாழ்க்கையில் இந்தளவு கஷ்டப்படுறான், நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கியான்னு அடுத்தவனுக்கு எப்போதுமே சப்போர்ட், அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இது செஞ்சுத்தான் அதை செஞ்சுத்தான்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி என்கிட்ட வராத. உன்னை அவன் கஷ்டப்படுத்தியிருக்கான், உன்னை மாதிரி நிறைய பேரை அவன் கஷ்டப்படுத்தியிருக்கான், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கும்போது ஓடி வந்து அவன் செஞ்சதுக்கெல்லாம் அவனுக்கு செஞ்சதுக்கெல்லாம் அவனுக்கு தண்டனையை கொடுத்துறாத. அவன் நிச்சயமாக நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நீ என்கிட்ட வந்து வேண்டுற. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. தப்பு செஞ்சவனுக்கு நீன்னு இல்லை, நானே நினச்சாலும் தடுக்க முடியாது. தப்பு செஞ்சவன் தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். சில நேரத்தில் உன்னுடைய மனமானது பாரமாக இருக்கும்போதோ இல்லை மனசில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கும்போதோ நீ ஓடி வந்து கேட்குற விஷயம், ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறேங்கிறது. அதுவே உனக்கு இவ்வளவு சோதனையை கொடுத்தவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கும்போது, ஐயோ அவனுக்கு எந்த ஒரு தண்டனையை கொடுக்காத அப்படின்னு வந்து கேட்குறது. நீ எனக்கு எப்பயும் எந்த ஒரு விஷயத்திலேயும் இதை செய் அதை செய்யன்னு நீ எனக்கு எப்பயும் சொல்லக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது என்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு அமைதியாக வாழ பார்க்கணும். உன்னுடைய நல்ல எண்ணத்தை எந்த இடத்துல காட்டணுங்கிறது உனக்கு தெரியறதில்ல. இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்குற விஷயம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது அது நல்லது தான். ஆனால் உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயமா யோசிச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா காதில் வாங்கு. இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நீ மற்றவனுக்காக, முக்கியமாக உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சான் பற்றியா, உன் வாழ்க்கை வீணாக போகணும்னு நினச்சான் பற்றியா, அவனுக்காக எப்போயும் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இவனுக்கு இதை செய்ய, அவனுடைய தப்பு எனக்கு செஞ்ச தப்பையே நானே மன்னிச்சிட்டேன், நீ அவனை தண்டிக்கக்கூடாது, அவனுக்கு இந்த மாதிரியான நோய் கொடுக்கக்கூடாது, வியாதியை கொடுக்கக்கூடாதுன்னு நீ வந்து எனக்கு சொல்கிற. இங்கே யாரும் எனக்கு எப்பயும் எதுவும் சொல்லக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். அடுத்த முறை உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாக கோபமாயிடுவேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்குன்னு இல்லை, யாருக்கா இருந்தாலும் சரிதான், எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சரிதான்,
இவங்களுக்காக இதை செய்யுங்க, அவங்களுக்காக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் செய்கிற தப்புக்கு அவன் நிச்சயமாக தண்டனைங்கிற ஒன்றை அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தை செலுத்து. அடுத்தவனுக்காக எந்த பொழுதும் எந்த தெய்வத்திட்டையும் போய் நின்று அவனை இப்படி காப்பாற்று அப்படி காப்பாற்றுன்னு நினைக்காத. உன் குடும்பமா வந்து கேளு, உதவி செய்கிறேன். அதுவே உனக்கு துரோகியா வந்து கேளு, நிச்சயமாக ஒன்றை தான் நான் தண்டிப்பேன். ஏன்னா எனக்கு நீ சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் அல்ல. புரியுதா? இந்த உலகத்தை படைச்ச இந்த சாயிக்கு எல்லாமே தெரியும், நல்லா தெரியும். யாரை எந்த இடத்துல வைக்கணும், எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு எந்த ஒரு முறையும் சொல்லி கொடுக்காத. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை உண்டு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய இடத்துல சோர்ந்து போயிட்ட. இனி வரும் காலம் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல வழி நடத்தவும் எனக்கு தெரியும். நிறைய பேர் உனக்கு எல்லா விஷயத்துலேயும் தீமை அப்படிங்கிற ஒன்று தான் செஞ்சுருக்காங்களே தவிர நல்ல விஷயங்கிறது யாரும் உனக்கு செய்யலை. அது ஞாபகம் என்றைக்கும் இருக்கட்டும். மறந்துடாத. எந்த ஒரு விஷயத்தையும் என்றைக்கும், அடுத்தவங்க செஞ்ச விஷயத்தை என்றைக்கும் மறந்துடாத. அடுத்தவங்க உனக்கு தப்பு செஞ்சாலும் மறந்துடாத. அதே நேரம் அவங்க உனக்கு சரியான விஷயத்த செஞ்சாலும் மறந்துடாத. ஏன்னா இங்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா யார் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்வாங்க தெரியாது. எல்லார்கிட்டையும் ஏமாந்து போய் நின்றுடாத. காலம் உனக்காக என்றைக்கும் நிற்காது. காலங்கிறது உனக்காக என்றைக்கும் நின்றுக்கிட்டு உனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காது. நீ எந்த அளவுக்கு சுதாரிப்பாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக்க முடியும். மற்றவங்களுக்காக தெய்வத்திட்ட வேண்டதை விட உன் குடும்பத்துக்காக வேண்டிப்பார். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருதுங்கிறத நீ பார். மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றம் கண்டிப்பாக வரும். நிறைய வாட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோத்துட்ட அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் இனி வரும் காலம் மொத்தமும் நீ தோக்க மாட்ட அப்படின்னு தைரியமாக சொல்லிக்கக்கூடிய தைரியம் என்கிட்ட இருக்குது. இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே. வெற்றி நிச்சயம்தான். எல்லா விஷயத்தையும் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு எல்லா நாளும் பயத்தோடு இருப்பதோட நமக்காக நம்ம தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எத்தனை நாள் தான் நீங்களும் மற்றவனுக்காக பயந்து ஓடிக்கிட்டு பயந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு அது உங்கள் எதிரிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை உங்களை அவன் மிகப்பெரிய ஒரு அளவில் பிடிக்கிறதுக்காக பார்ப்பான். அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் எப்பயும் சுதாரிப்பாக இருந்தால் தான் இங்கே வாழ முடியும். எப்பயும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.